தீராத கொடிய நோய்கள் தரக்கூடிய ஜாதக அமைப்பு. ஒருவருக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரிலாம் கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு அந்த கொடிய நோய் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அந்த நோய் தாக்கிறதுக்கு முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா பாவகிரகங்கள் தான் நோயை கொடுக்கக்கூடியது. அப்போ பாவகிரகங்கள் மொத்தம் 3 பேர்: ராகு, கேது, மாந்தி. அப்போ இவங்க 3 பேர் தான் நமக்கு ஒரு கொடிய விளைவையும் நோயையும் தரோம். இவங்க யாரு கூட சேர்ந்தா அப்படின்னு பார்த்தா, நம்ம இதை ஆன்மீக ரீதியாக இதை இணைத்து இதுக்கான ஒரு பரிகாரங்களை நம்ம செய்வதற்கு எதனால ஒரு மருத்துவ ஜோதிடமாக அதை சொல்கிறீங்க? நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது நல்ல டைமில் நம்ம மெடிசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு க்யூர் ஆகுது சீக்கிரம். அதே நம்ம மோசமான காலகட்டத்தில் எடுத்தோம்னா க்யூர் ஆகாது. அப்போ அதுதான் இந்த மருத்துவத்தை கூட நம்ம ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு பேர் தான் மூலிகை மருத்துவ ஜோதிடம். எந்த மூலிகையை பெற்று இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் குறையும்? அப்போ ஒருத்தருக்கு நோய் வரும் அப்படின்னா, குரு அருள் எப்போ இல்லையோ அப்போ தான் ஒருத்தர் நோய் தாக்கும். அப்போ அந்த குருவை சரி செய்ய ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு மூலிகை உண்டு. அதற்கு பெயர் பக்தி பிளஸ் நேரில் நம்ம இருக்கும். வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் பொள்ளாச்சியிலிருந்து ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தீராத கொடிய நோய்கள் தரக்கூடிய ஜாதக அமைப்பு. ஒருவருக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரிலாம் கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு அந்த கொடிய நோய் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுங்க. ஓகே. அப்போது இப்போ ஒருவருக்கு கொடிய நோய் தாக்கணும் அப்படின்னா, அந்த நோய் தாக்கிறதுக்கு முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா பாவகிரகங்கள் தான் நோயை கொடுக்கக்கூடியது. அப்போ பாவகிரகங்கள் மொத்தம் 3 பேர்: ராகு, கேது, மாந்தி. அப்போ இவங்க 3 பேர் தான் நமக்கு ஒரு கொடிய விளைவையும் நோயையும் தரோம். இவங்க யாரு கூட சேர்ந்தா அப்படின்னு பார்த்தா, குரு, சுக்கிரன், சனி. இந்த 3 கிரகங்களுடன் ராகு, கேது, மாந்தி சேர்ந்தால் கொடிய நோய் நம்மளை தாக்கும். அப்போ எல்லாருமே உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களோட ஜாதகம் இல்லை, எனக்கு டேட்டு டைம் தான் தெரியும்னா, இப்போ ஆன்லைன்லேயே ஹாரோஸ்கோப் பார்க்குற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு, சாஃப்ட்வேர் வந்துருச்சு. உங்களோட பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊர் போட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பாருங்கள், உங்களோட ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு, சனி, சுக்கிரன் இவங்க 3 பேர்த்து கூட ராகு அல்லது கேது அல்லது மாந்தி சேர்ந்திருந்தால் ஒரு கொடிய நோய் உங்களை தாக்கும் அப்படிங்கிறது. அப்போது எப்போ நம்மளை தாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தசாபுத்திகளை பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா 1989, 88, 89 அந்த வருஷங்களில் பிறந்தவங்களுக்கு குரு, கேது ஒன்றா இருக்கும். அடுத்து 91, 1991 பிறந்தவங்களுக்கு சனி கூட ராகு இருக்கும். அப்போ இது எல்லாமே அப்போ சனி கர்மாவுக்கு உண்டான கிரகம், கூட ராகு சேர்ந்துச்சுன்னா கொடிய நோய் வரும். அப்போ அந்த மாதிரி சுக்கிரனோட மாந்தி சேர்ந்திருந்தா கொடிய நோய் வரும், சுக்கிரனுடன் கேது சேர்ந்தா கொடிய நோய் வரும், அடுத்து குருவுடன் மாந்தி சேர்ந்தா கொடிய நோய் வரும். அப்போ இந்த மாதிரி இந்த குரு, சனி, சுக்கிரனுடன் ராகு, கேது, மாந்தி சேர்ந்திருந்தா ஒரு கொடிய நோய் உங்களை தாக்கலாம். அப்போ எப்போ உங்களுக்கு நோய் வரும் அப்படின்னா, அஷ்டமச்சனி காலகட்டங்களில், கண்டகச்சனி காலகட்டங்களில், 7.5 சனி காலகட்டங்களில், ராகு கேதுக்களின் தசாபுத்தி நடைபெறும் காலகட்டங்கள், அடுத்து ராசிக்குள் ராகு கேது வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த கொடிய நோய் உங்களை தாக்கும் அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான கான்செப்ட். இப்போது மருத்துவ முறைகள் நிறையாவே இருக்குது. எந்த நோய்கள் வந்தாலுமே அதுக்கான மருத்துவங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குங்க. இருந்துமே நம்ம இதை ஆன்மீக ரீதியாக இதை இணைத்து இதுக்கான ஒரு பரிகாரங்களை நம்ம செய்வதற்கு எதனால நம்ம அப்படி நீங்கள் அதை ஒரு மருத்துவ ஜோதிடமாக அதை சொல்கிறீங்க? ஓகே. இப்போ எல்லா நோய்களுக்கும் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு, மெடிக்கல் துறையும் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்போது இப்போ கொடிய நோய்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. இப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, அடுத்து டயபெட்டிஸ்க்கு க்யூர் வந்துருச்சு, இப்படி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இன்னும் சில நோய்களுக்கு தீர்வே இல்லாததும் இருக்குது. இப்போ ஹெச்ஐவிக்கு மருத்துவ முறையில் க்யூர் கிடையாது, ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கு கிடையாது, விடிஆர்எல், பால்வினை நோய், அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இப்போ தான் க்யூர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தீர்க்க முடியாத கொடிய நோய்களும் உண்டு. மருத்துவத்தால் ஹெல்ப் பண்ண முடியாது, கண்ட்ரோல் வேணால் பண்ணிக்கலாமே தவிர க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிற நோய்களும் உண்டு. சொரியாசிஸ் இருக்குது, அதுவுமே என்னன்னா எல்லாமே கம்ப்ளீட் க்யூர் இல்லாமல்
கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மருத்துவம் சொல்லுது. மெடிக்கல் இது சொல்கிறாங்க. அப்போ அந்த நோய்களையும் நம்ம குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து ஏன் வந்து ஜோதிடத்தை நம்ம மருத்துவத்து கூட இணைக்கிறோம்னா, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து காய்ச்சல் 110 டிகிரி ஃபீவர் எனக்கு இருக்குது. இப்போ இன்னைக்கு இருக்குது. நான் வந்து ஒரு டேப்லெட் சாப்பிட்றேன். எனக்கு ஒரு நாளில் காய்ச்சல் சரியாயிருது. இதே இன்னொரு தடவை எனக்கு ஃபீவர் வருது. அதே 110 டிகிரி ஃபீவர் தான். நான் டேப்லெட் சாப்பிட்றேன். எனக்கு 3 நாள் கழித்து தான் ஃபீவர் குணமாகுது. அப்போ என்னோட உடம்பு அதே தான். எனக்கு வந்த ஃபீவரோட டிகிரி, காய்ச்சலோட அளவும் அதே தான். நான் சாப்பிட்ற மெடிசினும் அதே தான். ஆனால் ஒரு டைம் சீக்கிரம் க்யூர் ஆகுது, இன்னொரு டைம் க்யூர் ஆக டைம் எடுத்துக்குது. அப்போ ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா மெடிசினோட காம்போசிஷன் ஒன்று தான் அந்த டேப்லெட்டோடது. அப்போ மாறக்கூடாது இல்லைங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி தானே வேலை செய்யணும். ஏன் வந்து வித்தியாசமாக வேலை செய்யுதுன்னா, நான் ஃபஸ்ட்டு டைம் நான் மாத்திரை எடுத்துக்கும்போது இருந்த டைம் வேறு, 2வது டைம் சாப்பிடும்போது கிரக நிலைகள் வேறு. அப்போது 2 டைமும் வேறு வேறு டைமில் நடக்கக்கூடிய கால கிரக நிலைகள், சஞ்சாரங்கள் வேறு. அப்போ அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ நமக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது நல்ல டைமில் நம்ம மெடிசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு க்யூர் ஆகுது சீக்கிரம். அதே நம்ம மோசமான காலகட்டத்தில் எடுத்தோன்னா க்யூர் ஆகாது. அப்போ அதுதான் இந்த மருத்துவத்து கூட நம்ம ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு பேர் தான் மூலிகை மருத்துவ ஜோதிடம். அப்போ மூலிகை மருத்துவத்தை ஜோதிடத்தோட இணைச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தீர்க்க முடியாத நோய்கள் எதுவுமே கிடையாது. அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி. இந்த மூலிகை மருத்துவ ஜோதிடத்தில் ஹெச்ஐவியை க்யூர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் போயிட்டுருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 99% முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க மூலிகை மருத்துவப்படி சொன்னீங்க. அதாவது ஆன்மீகமையும் இந்த மருத்துவத்தையும் இணைச்சு. அப்போ அது எந்த மூலிகையை வச்சு இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் குறையுங்கய்யா? ஓகே. இப்போ வந்து எப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நோய் வரும் அப்படின்னா, குரு அருள் எப்போ இல்லையோ அப்போ தான் ஒருத்தரை வந்து நோய் தாக்கும். நோய் ஒருத்தரை தாக்குச்சுனாலே அங்கே வந்து அவருக்கு குரு வேலை செய்யலை. 1. 2வது எப்போ குரு வேலை செய்யாது அப்படின்னா, ஒருத்தருக்கு கர்மா அதிகமாக ஓவர்லோட் ஆனாலும் குரு வேலை செய்யாது. அப்போ வந்து அந்த குருவோட தத்துவத்தை முதல்ல அதிகப்படுத்தணும். அப்போ தான் வந்து நோய் வெளியில் போகும். வெளியில் போகிறதுக்கு உண்டான அறிகுறி தெரிய வரும். அப்போ அந்த குருங்கிறத நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, ஒரு நல்ல ஆற்றல். கர்மாவை பலப்படுத்தாமல் இருந்தாலே குரு வந்து சரியாயிடும். நம்ம குரு சப்போர்ட் பண்ணாதனாலே நமக்கு வந்து நோய் சரியாயிடும். அப்போது எப்போ வந்து இந்த குரு தத்துவம் நம்மளை விட்டு வெளில போகும் அப்படின்னா, 1 ஜாதக ரீதியான அமைப்பு. அடுத்து 2வது நாம் செய்யும் செயல்கள். இப்போ வந்து நமக்கு ஒரு வெல்விஷர் இருக்கிறாங்க. அப்போ வெல்விஷர்னால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அது வந்து பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், கூட இருக்கிறவங்க யாராவது இருக்கு. அப்போ அந்த வெல்விஷருக்கு நாம் நம்பிக்கை துரோகம் செஞ்சா என்னவாயிரும்னா, நமக்கு குரு வந்து நம்மளை விட்டு வெளில போயிடுவார். அந்த குரு தத்துவம் குரு வந்து பலம் இழந்துடும். அப்போ அந்த குரு பலம் இழந்துருச்சுனாலே நமக்கு வந்து அடுத்து குரு வீக் ஆகிட்டனாலே கொடிய நோய் நம்மளை தாக்கும். அடுத்த லைஃப்பில் பிரச்சனை வரும், பெரிய இழப்பீடுகளை சந்திப்போம், எல்லாமே வந்துடும். அப்போ அந்த குரு தத்துவத்தை நம்ம அதிகம் பண்ணோன்னா தான் முதல்ல இந்த குரு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாதான் நோய் சரியாகும். அப்போ நீங்கள் ஒரு கொடிய நோய்வாய்ப்பட்டுட்டிங்கன்னா முதல்ல அந்த குருவை சரி செய்யுங்க. அப்போ அந்த குருவை சரி செய்ய ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு மூலிகை உண்டு. அதற்கு பெயர் ஆவாரம் பூ. அப்போ அந்த ஆவாரம் பூவுக்கு ஒரு அற்புதமான குணம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்க ஆவாரம்பூ தான் அந்த மூலிகை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஆவாரம்பூல அப்படி எந்தெந்த சிறப்புகள் இருக்கிறனால நீங்க அதை வந்து இவ்வளோ முக்கியமாக சொல்கிறீங்க? ஓகே. இப்போ வந்து ஸ்லோகங்கள் பார்த்தா, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங்கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் மிளிர்ந்திட ரொக்கக்குண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே. அப்போது காவிரி நீரும் வற்றுமா இந்த ஆவாரைக்கு. காவிரி நீர் அப்படின்னா இனிப்பான நீர். அப்போ இனிப்பு அப்படின்னா சுகரு. அப்போ சுகரும் வற்றி போயிருமா. அடுத்து கடல் நீரும் வற்றும் தானே. கடல் நீர் அப்படின்னா உப்பு கரிக்கும். அப்போ உப்புச்சத்து உப்புச்சந்து இருந்தாலும் வற்றி போயிருமா. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மூலிகை இந்த ஆவாரம்பூ. அப்போ ஆவாரம்பூவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆவாரம்பூ செடியை வீட்டில் வளருங்க. அப்போ ஆவாரம்பூ அப்படிங்கிறது ஒரு குரு தத்துவம் உள்ள ஒரு மூலிகை, ஒரு பூ. அப்போ ஆவாரம்பூ என்ன கலரு? மஞ்சள் கலர். மஞ்சள் கலர் என்ன? குரு பகவானுக்கு என்ன கலர்? மஞ்சள். குரு பகவான் நிறம் மஞ்சள்.
அப்போ இந்த ஆவாரம் பூவுக்கு குரு தத்துவம் உள்ள ஒரு இது. இப்போ வந்து ஆதி காலங்களில், மன்னர்கள் காலங்களில் ஒரு கோயில் கட்டணும்னா, அந்த கோயில் ஒரு இடத்துல கோயில் எழுப்பணும்னா அந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்களாம், ஆவாரம் பூ வந்து அந்த இடத்துல நடுவாங்களாம். அது என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்கிற தோஷங்கள் அந்த பூமியில், அந்த மனையில், அந்த கோயில் கட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை வந்து இந்த ராகு கேதுக்கள் மாந்திகள் ஏற்படுத்த, அப்போ முன்னாடியெல்லாம் வந்து நிறைய மனை தோஷம் இருக்கும் இல்லைங்களா, அப்போ அந்த மனை தோஷத்தை சரிப்படுத்த பிரேத சாபம் அந்த இடத்துல பூமியில் இருக்கலாம், நிறைய வந்து உயிர்கள் அந்த இடத்துல புதைச்சிருக்கலாம். அந்த மாதிரி தோஷங்கள்லாம் விலக ஆவாரம் பூக்களை வந்து அந்த கோயில் கட்டக்கூடிய இடத்துல நடுவாங்களாம். அப்போ அந்த ஆவாரம்பூ தோட்டம் அந்த இடத்துல அமைத்து அதுக்கப்புறம் தான் அந்த தோஷம் விலகுனதுக்கு அப்புறமா கோயில் எழுப்புவாங்களாம். அப்படி அந்த கோயிலுங்கிறது இறை சிந்தனை, இறையருள் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கே சுத்திகரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆவாரம்பூவை அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. அப்போ அது மாதிரி ஆவாரம்பூ செடியை வந்து வீட்டில் வைங்க. ஆவாரம்பூ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுனாலே நெகட்டிவிட்டி வெளில போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நெகட்டிவிட்டி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்கும் ஒரு கொடிய நோய்க்கும் நம்ம வந்து சமுதாயம் நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு கொடிய நோய். இப்போ சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமடைந்து மதிகெட்டு போன திசையெல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்விறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் பொல்லனாம் நாடு அப்படின்னு. அப்போ ஆன முதலில் அதிகம் செலவானால் அப்படின்னா என்ன, சின்ன வயசுலேயே விந்து அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு, அப்போ என்ன வரும், நோய் வரும். அப்போ நோய் வந்தால் என்ன, சமுதாயம் நம்மளை ஒதுக்கி வைக்கும். அப்போது மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு. அப்போ ஹெச்ஐவி வந்தால் நாட்டுக்கே நம்ம பொல்லாதவன் ஆயிடுவோம். அப்போ இந்த மாதிரி கொடிய நோய் உங்களுக்கு இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையே வந்து மெடிசனாகவே போயிட்டுருக்கு, நாள் ஃபுல்லாக டெய்லி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான க்யூர் என்ன அப்படின்னா, வீட்டில் ஆவாரம்பூ செடியை வைங்க. வீட்டில் ஆவாரம்பூ செடி வந்துருச்சுனாலே உங்களுக்கு குருவருள் வர ஆரம்பிச்சிடும். குருவருள் வந்துருச்சுன்னா அடுத்து ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது சரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து இந்த கொடிய நோய் தீர்றதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டே மருத்துவம் என்னங்கிறது நான் சொல்லிடலாம். ஆனால் அந்த மருத்துவம் எல்லாமே எங்களுடைய மூலிகை ஆராய்ச்சியில் இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது. ஹெச்ஐவி நோயவே குணப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் குணமும் படுத்திக்கிட்டோம். அது வந்து இப்போ டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. அப்போ அது தீரணும் அப்படின்னா எனக்கு அந்த மருத்துவ முறை தெரியறதுக்கே நான் வந்து ஆவாரம்பூ செடியை வீட்டில் வச்ச முடித்தான் எனக்கு அந்த இறையருள் கிடைச்ச அந்த மருத்துவ முறை தெரிய வருது. இப்போது ராவணன் வந்து இறக்கும் தருவாயில், இப்போ ராவணன் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து 10 தலை இருக்குது. அந்த 10 தலையும் பார்த்தா ஒரு கலை அவர் கட்டுறது. அப்போ ராவணன் வந்து இறக்கும் தருவாயில் அந்த ராவணன் வந்து மருத்துவ கலையை கை தேர்ந்தவராமா. அப்போ அந்த மருத்துவக்கலை ராவனுடைய அழிஞ்சு போயிருன்றதுக்காக ராமன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பிரதர் லக்ஷ்மணனை அனுப்பிச்சு, நீ ராவணன்கிட்ட இந்த மருத்துவ கலையை கற்றுக்கிட்டு வா. ஏன்னா ராவணனுடைய மருத்துவ குறிப்பில் இந்த கொடிய நோய்கள்லாம் தீர்க்கறதுக்கான குறிப்புகள் இருக்குது. அப்போ இந்த எய்ட்ஸை குணப்படுத்துறதுக்கான குறிப்பு அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அது தெரியறதுக்காக இந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணார், போகும்போது நிறைய தடங்கள் வருது. இடையில ஒரு இடத்துல ஆவாரம்பூவை பறிச்சுட்டு போனாராம். அப்புறம்தான் அவருக்கு வந்து அந்த மருத்துவ கலையை வந்து வெளியே தெரிய வந்தது. அதுதான் வந்து சித்த வைத்திய முறையை நம்ம ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி வந்து வீட்டில் ஆவாரம்பூ செடியை வளர்த்தீங்கனாலே உங்கள் வீட்டில் குருவருள் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட லைஃப்பில் குருவருள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, பொய் சொல்லாதீங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. இந்த ஆவாரம்பூ செடியை வைங்க. அந்த ஆவாரம்பூவுக்கு டெய்லி அந்த ஆவாரம்பூ கிட்ட போய் நின்று உங்களுடைய பிரச்சனை என்னவோ, உங்களுடைய நோய் தீரணுமோ அதை அந்த ஆவாரம்பூக்கிட்ட சொல்லுங்க. இது டெய்லி சொல்லிட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் மிராக்கிள்ஸ் நடக்கிறத 30 நாளுக்குள்ளேயே உங்களுடைய இந்த நோய் தீரலாம், அல்லது நோய் தீர வழி தெரியலாம். அப்போ இந்த ஆவாரம்பூ செடியை வீட்டில் வைங்க. அப்போ அந்த ஆவாரம்பூ செடியை என்னைக்கு வைக்கலாம், குரு நாளில் வைக்கலாம். அப்போ வியாழக்கிழமை வைக்கலாம். குருவின் நட்சத்திரங்கள் வைக்கலாம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி அந்த நட்சத்திரங்கள் வைக்கலாம். லக்னத்தில் குரு இருக்கிற டைமை பார்த்து வைக்கலாம். குரு ஹோரையில் வைக்கலாம். அப்போ அந்த மாதிரி டயத்தில் குரு தத்துவம் அதிகம் உள்ள நாட்கள் டைமில் நீங்கள் இந்த ஆவாரம்பூ செடியை வீட்டில் வைங்க. அந்த ஆவாரம்பூ செடிக்கிட்ட டெய்லி உங்களோட பிரச்சனை என்னவோ அதை சொல்லிகிட்டே வாங்க. 30 நாளில் வந்து உங்களுடைய பிரச்சனை கொடிய நோய் தீர
உங்களுக்கு வழி தெரிய ஆரம்பித்து விடும். இது வந்து லைஃப்ல நான் பிராக்டிக்கலா நான் செஞ்சு பார்த்து நான் கண்ட முறை தான் நான் இப்போ வந்து வெளில சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம தீராத நோய்களுக்கும், அதுக்கான ஜோதிட முறைப்படி எந்த விஷயங்கள் செய்தால் அந்த நோய்கள் விலகும் அப்படிங்கிறத வந்து நம்ம விலாவாரியா பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருக்குங்க. ரொம்ப நன்றி. நன்றி.